Hello my friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மதர்ஸ் உலகம். என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்துட்டு விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நானும் என் கிட்ஸும் சேர்ந்துட்டு எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து டெக்கரேட் பண்ணினோம். ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணுறதுக்கு நாங்களே வீட்டில் வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம், கிராஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது எல்லாமே எப்படி பண்ணியிருக்கோம், நானே என் கிட்ஸும் சேர்ந்து எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து அன்பேக் பண்ணிடுவோம். ஸோ அன்பேக் பண்ணிக்கிட்டே வந்து நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயோட குட்டியாக ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம். நம்ம இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்திங்க அப்படின்னா பண்டைய எகிப்து மற்றும் ரோமர்கள் காலத்திலிருந்தே வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்கள தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மன் மக்கள் வந்து அந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பசுமையான இலைகளால் வந்து வீடோட கதவு, அதுக்கப்புறம் ஜன்னல்ல எல்லாத்துலேயுமே வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து இந்த தீய சக்திகள் வந்து நம்மளை அணுகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பசுமையான இலைகள் மரங்களை வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி பாகன்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரீ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர் ட்ரீ. ஸோ வின்டர் டைமில் மெயினாக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர் ட்ரீ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிளைமேட்லேயும் அப்படியே பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சில ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலில் எல்லா இலைகளும் உதிர்ந்துடும். இந்த ஃபர் ட்ரீ மட்டும் அப்படியே இருக்கும். ஸோ அதனால் இதை பசுமையோட அடையாளமாக இந்த ட்ரீயை யூஸ் பண்ணியிருக்காங்க டெக்கரேட் பண்ணுறதுக்கும் கூட. ஸோ இது எல்லாமே விரித்து விட்டுட்டு நம்ம ப்ளக் பண்ணால் போதும், ட்ரீயில் வந்து அப்படியே லைட் எரியும். ஸோ இந்த லைட்ஸ் எல்லாம் வராதுக்கு முன்னாடி ஸோ இந்த மரம் வச்சதுக்கப்புறம் கேண்டில் லைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பழங்காலத்தில். ஸோ இப்போ தான் வந்து எலக்ட்ரிக் லைட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ட்ரீல ஏன் ஸ்டார் வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்டார் வந்து ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம், அதுக்கப்புறம் இந்த மனித குலத்தோட அடையாளம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரீஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம ஏன் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணுறோன்னா, பழங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீஸில் வந்து இந்த ஆப்பிள்ஸு, நட்ஸு இந்த மாதிரி பொருட்கள் தான் வச்சு அலங்கரித்தாங்க. 1840 குயின் விக்டோரியா பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்மஸை வந்து ஃபேஷனபிள் ஆர்னமெண்ட்ஸை வச்சு செலிப்ரேட் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பழக்கம் வந்து அப்படியே தொடருது. ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து ஃபேஷனபிள் ஆர்னமெண்ட்ஸு, நம்மளுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் பிடிக்குமோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணி கிறிஸ்மஸை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக்கிங் பேக் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கிறிஸ்மஸ் தாத்தா வந்து நம்ம சிம்னி வழியாக வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு முந்தின நைட் வந்து குட்டீஸ்க்கெல்லாம் வந்து கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேண்டீஸ், குக்கீஸ் எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு அவர் வந்து இந்த ஸ்டாக்கிங் பேக்கில் வச்சுட்டு போவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஸோ இது எல்லாமே இங்கே இருக்கிற ஆர்னமெண்ட்ஸ், கேண்டி கேன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குக்கீஸ், ரெயின்டியர்ஸ். இந்த மணிகள் பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்மஸின் போது கிறிஸ்மஸ் பருவத்தின் வருகையை அறிவிக்கிறதுக்கும் இயேசுவோட பிறப்பை வந்து அறிவிக்கிறதுக்கும் இந்த மணிகள் வந்து ஒலிக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மணிகள் ஒலிக்கிறதுனால பேகன் குளிர்கால கொண்டாட்டங்களை அறிவிக்கிறதாகவும், இந்த மணிகள் ஒலிக்கும் போது தீய சக்திகளை வந்து விரட்டுறதுக்கும் இது பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கறது சொல்றாங்க.
இது வந்துட்டு ரீத்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் வந்து ட்ரீஸில் வந்து இது வந்து பைன் கோன் லீஃபு, இது பைன் கோன்ஸு. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்கள் இது எல்லாமே ரீத் வந்து இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ எல்லா ஷாப்ஸு எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் வெல்கமிங்காக இந்த ரீத் வந்து வைக்கிறது வழக்கம். ஸோ நாங்களும் இதை செஞ்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து கேண்டி கேன். ஸோ இதுவும் வந்து நாங்கள் கார்ட்போர்டில் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ரெயின்டியர் வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சுட்டு பண்ணினோம். ஸோ இதுவும் எல்லாமே கிராஃப்ட் ஒர்க்ஸ் தான். ஸோ இது வந்து இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குறது எல்லாமே நாங்கள் பேக் பண்ணினோம். நானும் என் கிட்ஸும் சேர்ந்துட்டு பேக் பண்ணிவிட்டு கிட்ஸ் வந்து கலர் பண்ணி மேலே கிளிட்டர்ஸ் எல்லாமே ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஆர்னமெண்ட்ஸ் தான், மீன்ஸ் பேக்கிங் ஆர்னமெண்ட்ஸ். ஸோ இது பண்ணும்போது கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. ரெயின்டியர், கிறிஸ்மஸ், எல்ஃப். ஸோ இது வந்துட்டு ஹார்ஸு. ஸோ இந்த லீவ்ஸ் வச்சுட்டு இது வந்து ஹார்ஸோட ஹேர்ஸ் மாதிரி இந்த லீஃபு, அதுக்கப்புறம் பைன் கோனு. ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இது பார்க்குறதுக்கு வந்து ஆக்சுவல் ஹார்ஸ் மாதிரியே இருக்குது. ஒரு மெழுகுவர்த்தி நட்சத்திரத்தோட ஒளியின் கண்ணாடின்னும் பெத்லஹேமோட நட்சத்திரத்தை குறிக்கும் அடையாளம்னு சொல்லப்படுது. அதாவது எலக்ட்ரிக் கிறிஸ்மஸ் ட்ரீ வரதுக்கு முன்னாடி மக்கள் வந்து கேண்டிலை தான் பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் மேலும் பார்த்தீங்கன்னா ஒளியின் முக்கியத்துவத்தை சொல்கிற மாதிரி இன்னும் 2 ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூத மதத்தோட ஹனுக்கான்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட் ஒன்றும். அதுக்கப்புறம் குவான்சா, அதாவது ஆப்பிரிக்கா புலம்பெயர்ந்தோரின் போது இடம்பெயர்ந்த மக்களின் ஒற்றுமையின் கொண்டாட்டம். அதாவது அந்த மக்களோட ஒற்றுமையை வந்து காமிக்கிறதுக்காக அங்கே வந்து கினாரா மெழுகுவர்த்தி வைத்திருப்பவரின் ஒரு மெழுகுவர்த்தி வந்து அந்த ஃபெஸ்டிவல் டைமில் 7 நாள் எரிஞ்சுதான். அதாவது யூத மதத்தின் ஹனுக்காவும் குவான்சா அது அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இந்த கிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்காக ஸோ வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து கிஃப்டை ஷேர் பண்ணிக்கிறதாகவும், அந்த கிஃப்ட் மேலே வந்து போட்டிருக்கிற அந்த முடி பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாமே எப்படி ஒற்றுமையாக அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறது குறிக்கிறதுக்காக தான் அந்த போ போடுறாங்க. அதுக்கப்புறம் சாண்டா கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு முந்தின நாள், அதாவது கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு நம்ம வீட்டோட மேற்கூரையில் இருக்கிற அந்த சிம்னி வழியா உள்ள வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட், கேண்டீஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு போவாராம். ஸோ அவர் வந்து கிஃப்ட் எல்லாம் நமக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறாரு இல்லையா. ஸோ அதுக்காக அவர் வந்துட்டு போகும்போது அவருக்காக வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட்டு குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு கொடுக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிறத வந்து குழந்தைங்களுக்கு ஷேரிங் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்காக கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட்டு குக்கீஸு, சாண்டாக்கு பால், ரெயின்டியருக்கு வந்து கேரட்டும் வைக்கிறாங்க. ஸோ மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு ஷேரிங் சொல்லி கொடுக்கறதுக்காக இதை வந்து இந்த பழக்கத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. My friends,
இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த கிராஃப்ட்டை வந்து உங்கள் குழந்தைங்களோட செஞ்சு பாருங்கள். ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து மதர்ஸ் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் வந்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு ஹாப்பியாக இருங்க, உங்கள் டேவை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறுபடியும் விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். டேக் கேர். பை பாய்.